Srinivasan here. Srinivasan from Chennai. This is regarding the assignment 3, Kanava series actually. With Madam brief பண்ணிருக்காங்க அந்த சீரிஸோட அசைன்மெண்ட் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். கோயம்புத்தூர் district is my native, so as per the assignment confirmation, so ஒரு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் 2 அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ஸில் எடுத்து நம்ம பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸில் இந்த கனவு சீரியஸ் மூலமாக சுரேஷ் சம்பந்தன் சார் ஓட ட்ரீம் ப்ராஜெக்ட் அது அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸோட இண்டிவிஜுவாலிட்டி, அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸோட opportunity potential opportunities for the younger generation people அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க படிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்த இடத்துலேருந்தே நம்ம பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் இது நான். ஸோ கனவு சீரீஸ் பேசிக்கலாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, யாரெல்லாம் அவங்களுக்கு அவங்க இருக்கிற பிளேஸ்லேருந்து விட்டு போக வேணாம் ஃபார் ஸ்டடீஸோ இல்லை ஃபார் ஜாப்ஸோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கனவு சீரியஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இம்மென்ஸாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை அந்த ரூரல் பிளேசஸ்லேயோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத ரொம்ப ப்ரீஃபாகவே அவர் வீடியோ மூலமாக நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற டிஸ்ட்ரிக்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு திருப்பூர். ஸோ திருப்பூரில் உங்களுக்கே தெரியும், எக்ஸ்போர்ட்டில் நாட் ஓன்லி இன் இந்தியா, இட் இஸ் டாமினன்ட் லொக்கேஷன் அக்ராஸ் தி வேர்ல்ட் அண்ட் குளோப். சரிங்களா? ஸோ டெக்ஸ்டைல்ஸ் பார்க் நிறையா கண்டிப்பாக அங்கே இருக்குது. அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்டைல்ஸ் இன் திருப்பூர், அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஃப்ளோரன்ஸ் ஃபேஸ் டிப்ஸ், அதாவது சம்பங்கி பூவை வச்சு நேச்சுரல் ஸ்கின் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராடக்டை, ஸ்கின் கேர் ப்ராடக்டை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கும் கிடச்சிது. தட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் தி பீப்புள் ஹூ லிவ்ஸ் இன் திருப்பூர் அண்ட் தே வாண்ட் டு what you called encourage this sort of a learning for the future. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு டொமேட்டோ இஸ் நாட் லாட் ஆஃப் டொமேட்டோ திருப்பூரில் உங்களுக்கு நிறையா க்ரோ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அது மூலமாக டொமேட்டோ ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை பை ப்ராடக்டை நம்ம பண்ணலாம். ஸோ தட் ஃப்ளாக்ஸ் கேன் பி யூஸ் ஃபார் சூப்ஸ், சாஸ் பண்ணலாம், கிரேவிஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அன் அடிஷ்னல் இன்கம் ஃபார் தி ஃபார்மர்ஸ். அண்ட் ஆல்சோ டொமேட்டோங்கிறது ஈஸியாக அழுகக்கூடிய விஷயம். ஸோ அது கொஞ்சம் நம்ம பாதுகாத்து வச்சோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸும் ஃப்ரம் டொமேட்டோலேருந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் அந்த கனவு சீரீஸ் மூலமாக கற்றுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேஜராக இன்னொரு சர்ப்ரைசிங் இது இருக்குது. சன்ஃப்ளவர் இஸ் ஆல்சோ மேஜர் காம்பனண்ட் இன் திருப்பூர், அக்ரிகல்ச்சர் காம்பனண்ட் இன் திருப்பூர். ஸோ சன்ஃப்ளவர் மூலமாக லாட் ஆஃப் அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, சன்ஃப்ளவரோட சீட்ஸோட ஆயில் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் லிவர் ஹெல்த் அண்ட் கொலஸ்ட்ரால் அண்ட் நியூட்ரிஷன் பர்பஸுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்குது. ஸோ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போத் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ், டிசைனிங் as well as environmental science, agri related products and chemical related products plus biological நம்ம இந்த சப்ளிமெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் கம்ஸ் இன் டு த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ப்ராடக்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு மேஜர் கார்லிக் க்யூப்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்டைல்ஸ் இன் திருப்பூர். சரிங்களா? இது நானும் கற்றுக்கிட்ட ஒரு நியூ விஷயமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த இதில். அதுக்கடுத்து அங்கே நமக்கு இங்கே ஸ்டடீஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி கண்டிப்பாக படிக்கணும், ஃபுட் சயின்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் சயின்ஸ். ஏன்னா காஸ்மெட்டிக் ரிலேட்டட் ஸ்கின் ப்ராடக்ட், சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்னு சொல்லும் போது பயோகெமிஸ்ட்ரி அண்ட் காஸ்மெட்டிக் சயின்ஸ் கோர்ஸுங்கிறத நம்ம எடுத்து படிக்கலாம். ஸோ இங்கே மேஜராக என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இது மூலமாக நம்ம என்ன பிஎஸ்சி டெக்ஸ்டைல் டெக்னாலஜிஸ் படிக்கலாம், ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கலாம், பிஎஸ்சிஸ் காஸ்டியூம் டிசைன்ஸ் படிக்கலாம், ஃபுட் டெக்னாலஜிஸ் படிக்கலாம், நியூட்ரிஷன் டயட்டிக் கோர்சஸ் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம், பிஃபார்மா அண்ட் பிஎஸ்சி காஸ்மெட்டிக் சயின்ஸ் எடுத்து நம்ம படிக்கலாம். ஸோ இங்கே இது யூஜி கோர்சஸை நம்ம எடுத்து போகலாம். பிஜியில் பார்த்தீங்கன்னா எம்டெக், அதே மாதிரி எம்பிஏ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் படிக்கலாம், எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காஸ்மெட்டிக் டெக்னாலஜிங்கிற ஒரு கோர்சஸ் நம்ம எடுத்து பிஜி கோர்சஸை நம்ம படிக்க முடியும். ஸோ இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு நியர்பை ஃபெசிலிட்டிஸ் இன் தமிழ்நாடு எங்கெல்லாம் இருக்குன்னா, பிஎஸ்சி காலேஜ் கோயம்புத்தூர், வெரி நியர் ஃப்ரம் திருப்பூர். அதுக்கப்புறம் குமரகுரு காலேஜஸ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. பண்ணாரி எம்என் டெக்னாலஜி ஆல்சோ இட் இஸ் இன் ஈரோடு விச் இஸ் நியர் டு ஒன்லி. அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் நம்ம சொல்லும் போது என்ஐஎஃப்டி சென்னை தரமணியில் இருக்குது, அந்த இதில் படிக்கலாம். அதுக்கப்புறமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டுங்கும் போது அந்த கோர்சஸ் நம்ம அங்கேருந்து எடுத்து நம்ம படிக்கலாம். இதில் டாப் இன்ஸ்டியூட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா என்ஐஎஃப்டி நியூ டெல்லி, பாம்பே, பெங்களூர்லேயும் இருக்குது, பாம்பேல இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஐஐடி டெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் காஸ்மெட்டிக் வி ஹேவ் இட் இன் மும்பை. டெக்னாலஜிஸ் படிக்கணும்னா மும்பையில் படிக்கலாம். ஸோ இது என்னென்ன ஜாப் ரோல்ஸ் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்கும், அப்பரல், பிகாஸ் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லும்போது விச் கன்சிஸ்ட் ஆஃப் போத் அப்பரல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடைக்கும். ஸோ ஃபுட் டெக்னாலஜிஸ் வி கேன் டூ இட், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் டெவலப்பர்ஸ் வி கேன் டூ இட், ஆர்என்டி, இது எல்லாமே ஆர்என்டியில் வரக்கூடிய ஏன்னா காஸ்மெட்டிக் அண்ட் சப்ளிமெண்ட் இது பண்ணுறது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஆர்என்டி சயின்டிஸ்ட் ரிலேட்டட் திங்ஸ். ஸோ என்டர்பிரினர்ஸ் இன் ஃபுட் அண்ட் ஃபேஷன் ஸ்டார்ட் அப்ஸை தே கேன் டெஃபினெட்லி என்கரேஜ் இன் திருப்பூர் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன், கோயம்புத்தூரில் நமக்கு எனக்கும் கோயம்புத்தூரில் ஏன்னா என்னோடய நேட்டிவ் அது. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ரிடாமினன்ட்லி இது கால்டு அந்த காலத்தெல்லாம் மோட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, கிரைண்டர்ஸ் ரிலேட்டட் மோட்டர்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நான் இந்த கனவு சீரீஸ் மூலமாக கற்றுக்கிட்டது என்னென்னா, கோயர் ஃபைபர்ஸ் நிறையா இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஏன்னா கோகோனட் மேனுஃபேக்சர், கோகோனட் நிறையாவே அந்த இடத்துல அவைலபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்து பண்ணலாம். ஸோ கோகோனட் இருக்குங்கும் போது தட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஆஸ் அ பை ப்ராடக்ட் ஃபார் ஃபியூவல் பர்பஸ் ஆல்சோ, அந்த வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்டேஜ் டு பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் ஃபார் ரீசைக்ளிங் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கோயம்புத்தூர் இஸ் கெட்டிங் இன் டு அ ஹப் ஃபார் திஸ். அண்ட் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, பம்கின் மூலமாக ஃபுட் இனோவேஷன்ஸ் இது பண்ணலாம், பம்கின் ரேஃபர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த கனவு சீரீஸ் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னென்ன கோர்சஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக் டெக்னாலஜி, என்விரான்மெண்டல் சயின்சஸ், ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட் கோர்சஸ் நம்ம எடுத்து படிக்கலாம். ஸோ பிடெக் யூஜின்னு சொல்லும்போது பிடெக், பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ், பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜிஸு. அதுக்கப்புறம் பிஜிங்கும் போது நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், எம்டெக் நானோ சயின்ஸ், எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் எம்பிஏ எனர்ஜி என்விரான்மெண்ட். ஏன்னா இது எனர்ஜி மேனேஜ்மெண்ட், சாரி, சின்ஸ் இட்ஸ் அ ஃபியூவல், பிளாஸ்டிக் மூலமாக நம்ம ஃபியூலை கொண்டு வரதுனால, ஸோ என்விரான்மெண்டல் அண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் எம்பிஏஸ் நம்ம எடுத்து படிக்கலாம். த டாப் இன்ஸ்டியூட் ஒன்ஸ் அகெயின் கோயம்புத்தூர் சொல்லும்போது பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில், பாரதியார் யூனிவர்சிட்டி இஸ் ஆல்சோ இன் கோயம்புத்தூர். அதில் நானோ சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி கோர்சஸ் எடுத்து நம்ம படிக்கலாம். அப்புறம் காரண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸில் அங்கே நம்ம சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம எடுத்து படிக்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸும் அங்கே தான் இருக்குது, ஃபுட் கோர்சஸும் அங்கே எடுத்து படிக்கலாம். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐஐடி சென்னை, ஐஐடி மெட்ராஸ், என்விரான்மெண்டல் அண்ட் நானோ டெக் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா மெட்டீரியல் இன்ஜினியரிங், பயோ இன்ஜினியரிங், பிகாஸ் பயோ கேஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வேஸ்டேஜ்லேருந்து பிளாஸ்டிக்லேருந்து நம்ம பயோ ஃபியூவல் எடுக்கிறேன்னு சொல்லும்போது பயோ இன்ஜினியரிங்கில் தான் வரும் அது. ஸோ ஐஏஎஸ்சி பெங்களூரில், ஐஏஎஸ்சி பெங்களூரில் படிக்கலாம். என்ஐடி திருச்சியிலையுமே நம்ம கெமிக்கல் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் எடுத்து நம்ம படிக்கலாம். இந்த ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லும்போது மேஜராக இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா மைசூரில், கோயம்புத்தூர்னு சொன்னார், மைசூர் விச் இஸ் நியரர் டு கோயம்புத்தூர், அங்கே இருக்கிற சிஎஃப்டிஆர்ஐ மைசூர் இன்ஸ்டியூட்டில் நம்ம ஃபுட் டெக்னாலஜி நம்ம எடுத்து படிக்கலாம். ஸோ இது என்னென்ன ஜாப் ரோல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானோ டெக், என்விரான்மெண்டல் அனலிஸ்ட், சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட். ஏன்னா சஸ்டைனபிலிட்டிங்கிறது when you use a bio product, it is always sustainable for a longer period. ஸோ அதனால் பேக்கேஜிங் இன்ஜினியரிங், ஆர்என்டி ரிசர்ச், என்டர்பிரினர், ஈகோ ஃப்ரெண்ட்லி, க்ளீன் டெக் ஸ்டார்ட் அப்ஸில் நம்ம இந்த கோயம்புத்தூர்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த ரெண்டு இது மட்டும் தான். திருவண்ணாமலையும் நான் பார்த்துருக்கேன். திருவண்ணாமலையில் உங்களுக்கே தெரியும், மேஜர் ஆஃப் கீ
டைரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ டைரி பண்ணலாம், பீனட்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் நிறையவே அங்கே அக்ரிகல்ச்சர் நிறையவே அது நடக்கும். அதுக்கப்புறம் யான், ஆரணி, அது பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற ஆரணி டிஸ்ட்ரிக்ட், ஆரணி லொக்கேஷன்ஸ் இருக்குது. அங்கேருந்து இந்த யான்ஸ், சில்க் யான்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அது அக்ரிகல்ச்சர் மூலமாக அந்த டெக்னாலஜிஸை, சில்க் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் நம்ம அந்த இடத்துலேருந்து படிக்கலாம். ஸோ பேசிக்லி டைரி அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ் தான் நம்ம அங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து நம்ம எடுத்து படிக்கக்கூடிய விஷயமா மேஜராகவே இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ பயோடெக், டைரி டெக்னாலஜிஸ், அக்ரி அண்ட் ஃபுட் சயின்ஸ் அண்ட் பிபிஏ அண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் ஏதாவது நம்ம எடுத்து படிக்கலாம். அதே எம்பிஏ பிஜி படிக்கும்போது எம்டெக், எம்பிஏ கோர்சஸ், அப்புறம் எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜிஸ் நம்ம எடுத்து படிக்கலாம். தமிழ்நாடுனா இது டைரி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லும்போது பேஸ்ட் ஆன் த டைரி ப்ராடக்ட், கவு ரிலேட்டட் திங்ஸ் இருக்கிறதுனால வெட்டினரி ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அனிமல் சயின்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அங்கே இருக்கிறது. அது நம்ம எடுத்து அந்த டாப் இன்ஸ்டியூட்டாக நம்ம எடுத்து அதுலேருந்து படிக்கலாம். தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டிஸ்லேருந்து படிக்கலாம். பெரியார் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம படிக்கலாம். ஆல் இண்டியாவில் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஐஐஎம்ல அக்ரி பண்ணலாம். ஸோ ஃபுட் டெக்னாலஜி ஒன் செகண்ட் மைசூர்லேருந்து நம்ம எடுத்து பண்ணலாம். என்னென்ன ஜாப்ஸில் கிடைக்கும்னா டைரி டெக்னாலஜிஸ், ஃபுட் குவாலிட்டி அனலிஸ்டர்ஸ், பிராண்ட் மேனேஜர், பிகாஸ் டைரி ஃபுட் ப்ராடக்ட் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் அண்ட் திஸ் திங் ரொம்பவே தேவைப்படும். சப்ளை செயின் அண்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜர்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அந்த ஜாப் ரோல்ஸ் அவைலபிலிட்டிஸ் பொட்டன்ஷியலாக இருக்குது அந்த லொக்கேஷன்ஸில். ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் திஸ் கனவு சீரியஸ் assignment 3 topic.